இனங்களின் வழிபாட்டு தலங்களில் நிகழும் நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்ளலாமா? மற்ற இனங்களின் வழிபாட்டு தலங்களில் நிகழும் நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்கள் பங்கேற்பது குறித்த வழிகாட்டுதல்களை மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜக்கி முடிவு செய்யும் என்று பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ முகமது நைம் முக்தார் கூறினார். இந்த வழிகாட்டுதல்கள் முஸ்லிம்களின் உணர்வுகளை பாதுகாப்பதை உறுதி செய்யும். பிரச்சாரம், மத அறிக்கைகளை விநியோகித்தல், இஸ்லாமிய நம்பிக்கைகளை அவமதிக்கும் அல்லது கேலி செய்யும் நிகழ்ச்சிகள் அல்லது அறிக்கைகள் ஆகியவற்றை இதன் மூலம் தவிர்க்க இயலும். மேலும் மற்ற நிகழ்ச்சிகள் வெள்ளிக்கிழமை தொழுகைகள் போன்ற இஸ்லாமிய மத கடமைகளுடன் ஒத்துப்போவதை அரசு உறுதி செய்யும் என்றார் அவர். மாயிகாவினர் நஜிப்பிற்காக நடத்திய சிறப்பு பிரார்த்தனைக்கு இடம் கொடுத்ததில் என்ன தவறு? தான் ஸ்ரீ நடராஜா கேள்வி. மாயிகாவினர் டத்தோ ஸ்ரீ நஜிப்பிற்காக நடத்திய சிறப்பு பிரார்த்தனைக்கு இடம் கொடுத்ததில் என்ன தவறு உள்ளது? ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா இக்கேள்வியை எழுப்பினார். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கிற்கு நீதி கிடைக்க வேண்டுமென மாயிகாவின் ஏற்பாட்டில் பத்துமலையில் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வு நடைபெற்றது. இதற்கெல்லாம் ஏன் பத்துமலை நிர்வாகம் இடம் கொடுக்கிறது என சமூக ஊடகங்களில் எங்களை கடுமையாக சாடுகின்றனர். பத்துமலை என்பது பொதுவான இடம். இங்கு யாருக்கும் தடை விதிக்க முடியாது. இன்ட்ராஃப் உட்பட பல அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் பத்துமலையில் நடந்துள்ளது. அதே வேளையில் டத்தோ ஸ்ரீ நஜீப் பிரதமராக இருந்த போதும் இல்லாத போதும் பல முறை பத்துமலைக்கு வந்துள்ளார். குறிப்பாக பத்துமலையின் மேம்பாட்டிற்காக நிதியும் வழங்கியுள்ளார். அப்படிப்பட்ட ஒருவருக்காக நடத்தப்படும் பிரார்த்தனைக்கு இடம் கொடுப்பதில் என்ன தவறு உள்ளது? வாயும் சமூக ஊடகமும் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேச வேண்டாம். அப்படி பேசினாலும் நான் கவலைப்பட போவது இல்லை. என் பணி தொடரும் என்று தான் ஸ்ரீ நடராஜா கூறினார். பத்துமலை திருத்தலத்தில் 135வது தைப்பூச திருவிழா 1.8 மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்கள் திரள்வார்கள். தான் ஸ்ரீ நடராஜா தகவல். பத்துமலை திருத்தலத்தில் 135வது தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த விழாவில் 1.8 மில்லியனில் இருந்து 2 மில்லியன் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா கூறினார். பத்துமலையில் கடந்த 1891ஆம் ஆண்டு முதல் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்று முதல் இன்று வரை பத்துமலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் தேவஸ்தானம் செய்து வருகிறது. பிப்ரவரி 9ஆம் தேதி இரவு 9 மணிக்கு வெள்ளி ரதம் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்படும். மறுநாள் பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை வெள்ளி ரதம் பத்துமலையை வந்தடையும். மாலை 5:30 மணிக்கு சேவர் கொடி ஏற்றப்பட்டு தைப்பூச விழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். பிப்ரவரி 11ஆம் தேதி காலை 7 மணி முதல் சிறப்பு பூஜைகளுடன் தைப்பூச விழா தொடங்கும். பிப்ரவரி 12ஆம் தேதி வெள்ளி ரதம் மீண்டும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை நோக்கி புறப்படும் என்று அவர் கூறினார். 268வது ஆட்சியாளர்கள் கூட்டத்திற்கு கெடா சுல்தான் தலைமை தாங்கினார். கெடா சுல்தான் அல் அமினுல் கரீம் சுல்தான் சலாவுதீன் சுல்தான் பட்லி ஷா இன்று இஸ்தானா நெகாராவில் ஆட்சியாளர்கள் மாநாட்டின் 268வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் தெலங்கானா சுல்தான் சுல்தான் மீசான் ஜைனல் அபிடின், பெர்லி சுல்தான் துவான்கு சைட் சிராஜுடின் ஜமால் உலாய், ஸ்லங்கூர் சுல்தான் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா, பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷா, நெகிரி செம்பிலானின் யங் டி பர்துவான் பெசார், துவான்கு முக்ரிஸ் துவான்கு முனாவிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜொகூர் மாநில ஆட்சியர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயிலும் கலந்து கொண்டார். பஹாங் மற்றும் கிளாந்தான் ஆட்சியாளர்கள் முறையே அவர்களின் பட்டத்து இளவரசர்களான தெங்கு அசானால் இப்ராஹிம் அலாம் ஷா மற்றும் தெங்கு முகமது ஃபக்ரி பெட்ரா ஆகியோரால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டனர். 0B40 வறுமையற்ற எதிர்கால இந்திய சமுதாயம் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் புதிய இலக்கு. அரசாங்கத்தின் இ-காசை தரவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள B40 வறுமை கோட்டின் கீழ் பதிவு பெற்ற இந்திய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்கள் இலவசமாக ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தில் கல்வி கற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று திரு சுரேன் கந்தா தெரிவித்தார். அந்த வகையில் பிபிஆர் கம்போம் முகிபாவைச் சேர்ந்த படிவம் 2 படிக்கும் மாணவன் யுவன் மணிராஜ் அவர்களுக்கு இலவசமாக ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தில் கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது.
இவர் தனது பாட்டியின் அரவணைப்பில் 2 சகோதரர்களுடன் வசித்து வருகின்றார். மாதாந்தம் மிகவும் குறைந்த வருமானமே இவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனாலும் கல்வி கற்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் யுவன் மணிராஜிற்கு இருந்து வருகிறது. இதனை கேள்விப்பட்ட ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தினர் 0B40 திட்டத்தில் இவரை இணைத்து கொண்டு இன்று அவரது வீட்டிற்கு வருகை தந்து அந்த மாணவருக்கு கல்வி கற்க தேவையான தளவாடங்களையும் பெற்றுக் கொடுத்து அவரை ஸ்ரீமுருகன் நிலையத்தில் இலவசமாக கல்வி கற்க இணைத்து கொண்டனர். இந்த இலவச கல்வி திட்டத்தில் வறுமை கோட்டில் வாழும் இந்திய மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைய பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் ஸ்ரீமுருகன் நிலையத்தை 0111229464 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். பினாங்கு தைப்பூசத்தில் லைனர் மோட்டார்ஸ் ஸ்போர்ட்ஸ் குழுவின் தண்ணீர் பந்தல். தமிழ் கடவுள் முருகப் பெருமானுக்கு கொண்டாடப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு பினாங்கு பால தண்டாயுதபாணி கோவில் ஜாலன் உத்தாமாவில் லைனர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஏற்பாட்டில் 7ஆம் ஆண்டாக தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. லைனர்ஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மலேசியா விளையாட்டுத் துறையில் முறையாக பதிவு பெற்று கடந்த 17 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. லைனர் மோட்டோ ஸ்போர்ட்ஸ் தலைவர் விஜய மாணிக்கம் என்ற விஜய் தலைமையில் பிப்ரவரி 10ஆம் தேதியும் மறுநாள் 11ஆம் தேதியும் தைப்பூச தினத்திலும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு குளிர்பானங்களும் உணவுகளும் வழங்கப்படும். தண்ணீர் பந்தலுக்கு சிறப்பு வருகை புரியும் பிரமுகர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட உள்ளது என்று லைனர் மோட்டோ ஸ்போர்ட்ஸ் தலைவர் விஜய மாணிக்கம் தெரிவித்தார். தைப்பூசம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுவதால் இம்முறை பினாங்கு தைப்பூசம் ஜெகஜோதியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.